என்னுடைய கனவெல்லாம் சினிமா நடிப்பு தான். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்தது. ஒரு தமிழ் ரசிகருங்களும் ஏன் சினிமா ரசிகருங்களும் சினிமா லவ்வர்ஸுங்கிற இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு கேட்குறீங்களா, நம்ம இளைய தளபதி வந்து அரசியலில் வந்து முழு நீர அரசியலில் வந்து இறங்க போகிறாரு. அதாவது சில பேர் வந்து சினி ஃபீல்டில் இருந்துனே படமும் பண்ணியிருந்தாங்க, அரசியலும் பண்ணியிருந்தாங்க, 2 வேலை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இளைய தளபதி வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் வந்து முழு நில அரசியல்வாதி ஆக போகிறேன். இன்னும் ஒரு படம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அரசியல் வந்து ஒரு எவ்வளோ பெரிய இதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம தளபதி தலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுவாக வாழ்ந்துட்டோம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், தளபதின்ற ஒரு இதில் போயிட்டு இன்றைக்கி நம்ம தலையோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருக்கும். ஏன்னா தளபதி வந்து அரசியலுக்கு போகிறார் அந்த பக்கம்ன்றப்போ தலைக்கு ஒரு காம்படிஷனே இல்லாத ஒரு ஃபீல் தான். இருந்தாலும் தளபதி இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு எவ்வளோ பெரிய அது அவருக்கு தான் தெரியும். நம்மளுக்கான வருத்தம் தான். ஏன்னா அவர் சினி ஃபீல்டில் அவர் எவ்வளவோ உயரத்தை எட்டியிருக்காரு. அந்த உயரத்தை எட்டுறதுக்கு எவ்வளவோ பாடுபட்டிருக்காரு. அந்த இடத்த எடுத்துன்னு இப்போ ஒரு அந்த முழுநீள அரசியல்வாதியாக சில ஒரு லெட்டர் பேட் விட்டுருந்தார். அது உள்ள நம்ம போகிறது தேவையில்லை. இருந்தாலும் அரசியலில் அவர் குதிக்க போகிறதுன்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்து சினி ஃபீல்டில் வந்து அரசியலை சாதிச்சுங்க கொஞ்சம் பேர் தான் சொல்லலாம். அந்த கொஞ்சம் பேரில் கூட அவங்க வந்து சிஎம் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா 99.9% இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதாக்கு அப்புறம், அதாவது அந்த பீரியடுக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அந்த அரசியலுக்கு வந்தார். அவர் எந்த அளவுக்கு ஜொலிச்சாருன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து நம்மளுக்கு அந்த கதை அதே மாதிரி ஒரு ஒரு சாப்டர் திரும்பி ஓப்பனாக இருக்குது. ஆனால் எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு சினி ஃபீல்டில் ஒரு சிஎம் ஆனவங்க இப்போ இருக்க யாருமே இல்லை. அந்த ஆளுமையை வந்து விஜய் நிறைவேற்றுவாரா? ஏன்னா இப்போ அரசியல் சூழ்நிலை வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுகவும் சரி, திமுகவும் சரி மிகப்பெரிய ஆளுமை இல்லை. இந்த பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் கருணாநிதியில். அதை யூஸ் பண்ணி நம்ம தளபதி நம்ம சிஎம் சீட்டுக்கு வருவாரா? இப்படி தான் ஒரு கேள்வி. இருந்தாலும் அரசியல்ன்றது ஒரு சாக்கடை மாதிரி தான். அதில் ஜொலிக்கிறது அவ்வளோ ஈஸியோ, கெலிக்கிறதும் அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். படத்துக்கு வர்றவங்களுக்கும் ஓட்டு போட வரவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் தளபதி இது யோசிக்காமல் முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. அவர் ஸ்டைலில் வந்து அவர் கட்சி பேரும் சொல்லியாச்சு. தமிழக வெற்றிக் கழகம், டிவிகே கட்சி பேர். அது அவரோட டிசிஷனு. அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் நம்ம சினிமா லவ்வர்ஸாக இருந்தோன்னா கண்டிப்பாக இதுக்கு நம்மளுக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா ஒரு தளபதி இல்லாத ஒரு சினி ஃபீல்டு இருக்க போகுது இனிமேல். இப்போ அடுத்து வந்து அவர் கோட் வரப்போகுது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தளபதி இருக்க மாட்டார். இது மிகப்பெரிய வருத்தம். தளபதி ரசிகர்கள் எவ்வளோ கொண்டாடினாலும் அவர் திரையில் பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம், வேதனை கண்டிப்பாக இருந்தே இருக்கும். ஏன்னா அவர் திரையில் பார்த்து கொண்டாடின கோடி ரசிகர்கள் இருக்காங்க உலகம் முழுவதும். அவர் இன்றைக்கி அரசியல் வந்தால் அந்த தமிழ்நாட்டுன்ற ஒரு எல்லைக்குள்ளே தான் இருப்பாரே தவிர வெளியில் அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிவியில் சினிமாவில் பார்க்குறதுக்கும் ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ அந்த ஷீட்டில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தமிழக மக்கள் இதை எப்படி ஏற்றுக்குவாங்களோ, அவங்க ஃபேன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரில. பட் தளபதின்ற இடத்துல இப்போ தலை ஒண்டி தான் நிற்க போகிறாருன்றது நிதார்சமான உண்மை. இது வந்து என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. தளபதி அவர் டிசிஷன் எடுத்திருக்காரு. அதை நம்ம ஏற்று தான் ஆகணும், வரவேற்று தான் ஆகணும். தளபதி வந்து இன்னும் சில எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு இருக்கார். நம்ம சேனலில் இதெல்லாம் பேசலாம்.